அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்லாம் வந்து அந்த மேக்கப் போடுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் இங்கே இருக்கிறாங்க நம்ம தமிழில். இப்போ இருக்கக்கூடிய சில குற்றச்சாட்டுகள் இருக்கும். நிறைய பேர் வந்து மேக்கப் மேனு ட்ரெஸ்ஸுக்கு வராங்க, அவங்களுக்கு இவ்வளோ பண்ண வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரி குற்றச்சாட்டும் போது, நமக்கு தமிழ் எழுத, பேச, நடிக்க தெரிந்த கதாநாயகி ரவீனா இருக்காங்க. இவங்க வந்து பல வேலைகளை பண்ணுவாங்க. அவங்களுக்கு கதை பிடிச்சதுனால தான் வந்தாங்க. கதை எப்படி வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஏன்னா அவங்க அனுபவம் கேர் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க பாம்பேயில். அவங்க சவுத் இந்தியாவிலே அவங்களுக்கு எல்லாரையும் தெரியும். ஸோ ரொம்ப அருமையான ஆர்டிஸ்ட் அவங்க. பண்ணும்போது டேரக்டர்கிட்ட கேட்பாங்க. அப்புறம் அந்த மரம் உடைக்கிற ஷாட் எடுத்தாச்சு. சரி அடுத்து எடுக்க போகலான்னு உடனே மேலேருந்து ஒரு சவுண்டு, சார் ஓகேயா ஒன்மோரா? இந்த கேள்வி கேட்டோடனே திரும்ப அப்போ ஒரு க்ளோஸ் ஒன்று எடுத்துக்கோமா இந்த கால் மட்டும் அப்படின்னு அடுத்து ஓகே அடுத்து ஷிஃப்டிங் போகலான்னா திரும்ப ஒரு மேலேருந்து சவுண்டு, சார் ஓகேயா ஒன்மோரா? அப்படிங்கும்போது அந்த டேரக்டருக்கு தேவையானது எவ்வளோ இருக்கும். அப்படிங்கும்போது அந்த ரிஸ்க் எடுக்கிற எனக்கு தெரிஞ்சு மரம் ஏறிய ஹீரோயின் வேறு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் தமிழில்.